ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவளோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கிறதாக அஃபிஷியலான நியூஸஸ் எல்லாம் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வராங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் முழுக்க வந்து எழுப்பிட்டு இருக்காங்க நம்மளுடைய மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வர போகிறாங்க, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு 10 கண்டஸ்டண்ட்டோட லிஸ்ட்டை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல்ல யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலா சாஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து அடிபட்டு இருக்கு. இவங்களுக்கு ஏறக்குறைய ஓரளவுக்கான தமிழ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அதே மாதிரி அமலா சாஜி அப்படின்றவங்க வந்து கேரளாவில் பயங்கரமாக ஃபேமஸோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரும் கூட. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிக % இருக்குது அப்படின்றதுலையும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலின் ஜோயா. ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி குக் வித் கோமாளி, இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய சீசன்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டுருக்கு. அதுக்கடுத்த மூணாவதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாப்பா ஆனந்த். ஸோ ஒவ்வொரு சீசனை பொறுத்த வரையிலையும் விஜய் டிவியிலிருந்து அவங்களுடைய ஆட்களை இறக்கிறதுல பயங்கர உம்பரமாக வந்து செயல்படுவாங்க. அவங்களுக்கு எப்படியாவது கப்பை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றதுலையும் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையும் இதுக்கு முன்னாடி அமுதவாணனாக இருக்கட்டும், பிரியங்கா தேஷ்பாண்டியா இருக்கட்டும், அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ராஜுவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாகாப்பா ஆனந்தும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 வர்றதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்த நாலாவதாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் வந்து வர போகிறாங்களாம். ஸோ இவங்களும் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கல்லா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி நினச்சி தான் என்னென்னலாம் நமக்கு வந்து தெரியல. பட் சோனியா அகர்வால் வரதாக பெரிய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த்தாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் கான் அப்படின்றவங்க வந்து வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவரோட பையனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன்லேயும் அல்டிமேட்டில் வந்து கலந்துட்டு இருந்தார். அவரோட பேர் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல. உமார் ரியாஸ் அப்படின்றவருடைய ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாஸ் கான். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வர்றதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஆறாவதாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனம் பஜ்வா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வராங்களாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நிறைய தமிழ் சினிமாக்களில் நிறைய வேடங்கள் வந்து போட்டிருக்காங்க. பயங்கரமான ஆக்ட்ரஸும் கூட. ஸோ இவங்க வந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில். பட் இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தானே இந்த லிஸ்ட்டும் இருக்குது அப்படின்றதுலையும் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ எனக்கு இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. ஒருவேளை சீசன் 8 வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் லிஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக பெருசாக வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இவங்க சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்களாகவே வந்து இருந்துட்டுருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 7வது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் குமார் அப்படின்றவர் வந்து வராராம். ஸோ இவரை வந்து உங்களுக்கு ரீசெண்ட் டைமில் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சுசி லீக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் குமார் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் பயங்கர ரூமராக பேசப்பட்ட ஒரு ஆள் தான். நிறைய கான்ட்ரவர்சியலும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகியிருந்தது. ஸோ இவருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் என்னதான் வந்து டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் குமார் ஒரு பயங்கரமான கண்டென்ட் கிரியேட்டராகவும் வருவார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டப் காமெடியன் கூட. ஸோ அதை தாண்டி இப்போது கொஞ்சம் ரூமர் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால இவரை வச்சு கொஞ்சம் கண்டென்ட்டை கறந்துடலாம் அப்படின்னு கூட மேபி நினைக்கலாம். அதுக்கடுத்து 8வது வந்து பார்த்திங்கன்னா பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து வர போகிறாங்க. ஸோ இவர் பேர் நம்ம எங்கே கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒன் ஆஃப் த ரூமர் கண்டஸ்டன்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து மீட் பண்ணியிருக்காப்புல. கடந்த கடந்த வருடங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு 2வது மேரேஜ் வந்து ஆச்சு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 23 வயதான ஒரு பெண்மணியை வந்து 54க்கும் மேற்பட்ட வயதான இவர் வந்து கல்யாணம் பண்ணார். அது ரொம்பவே பேசும் பொருளாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ டைவர்ஸ் எல்லாம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சும் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த தடவையான எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளு வந்து இருக்கா அப்படியா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தா சிங்கர் ஸ்வேதா மேனன், அதுக்கப்புறம் சிங்கர் கல்பனா,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ட்ரஸ் கிரண் அவர்கள்லாம் வர்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கர் ஸ்வேதா மேனன், சிங்கர் கல்பனாவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு பொறுத்தவரையிலும். இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸாகவும் இருக்காங்க. அதுதாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ரொஃபஷனல்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கண்டென்ட்டை இவங்க கறக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரூமர்டு கண்டஸ்டன்ட் தான். அதாவது எப்படி சொல்கிறது, அதான் அந்த கிசு எல்லாம் பேசிப்பாங்களே காசப்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேசிக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் தான். பட் ஒரிஜினல் கண்டஸ்டன்ட்லாம் இவங்க வருவாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேபி இதில் 1 or 2 மெம்பர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலின் ஜோயா வர வாய்ப்புகள் இருக்குது, மாகாப்பா ஆனந்த் வர வாய்ப்புகள் இருக்குது, அமலா சாஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஆக்ட்ரஸ் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் கிரண் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு சீசனில் பிக் பாஸ் தெலுங்கு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீக்கே வெளியே வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான் அவங்களும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தமிழில் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை தாண்டி கிரண் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணால் சோஷியல் மீடியாக்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் வந்து மேடம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே ஆக வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கும் டெலிவர் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவை அப்படிங்கிறதுனால அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரது தான் பிக் பாஸோட வேலையும் கூட. ஸோ அதெல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. ஸோ டோட்டலாக ஒரு 10 பேர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். 11 பேர் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ரூமர்டு கண்டஸ்டன்ட் தான், ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வேளை ஒரிஜினலாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.